ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதரகத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற வீடொன்றிலிருந்து நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக, ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் இளைஞனின் விரல் துண்டிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அதுதவிர வடக்கு மாகாணத்தை ஆள்பவன் நான் தான், எனக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அர்ஜுனா பேசியதாக ஜாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற இணைய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதுதவிர மாங்குளம் பகுதியில் மாத்திரைகளை உட்கொண்ட 1.5 வயது குழந்தை பலியான சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். கொழும்பிலே வர்த்தகர் ஒருவர் செல்லமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 22 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணையில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை பார்க்க இருக்கின்றோம். அதுதவிர இசாரா செவந்தி தொடர்பான தகவல் வழங்குவர்களுக்கு 12 லட்சம் வரை சன்மானம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது 2 லட்சம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியையும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். அப்போது நீங்கள் உடனுக்குடன் எனது செய்திகளை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாணம் மருதடி ஒழுங்கையில் இருக்கின்ற வீடொன்றுக்குள் இருந்து நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாழ்ப்பாணம் மருதடி வீதியில் அமைந்திருக்கின்ற இந்திய துணை தூதரகத்திற்கு அருகில் இருக்கின்ற வீடொன்றிலிருந்தே இவ்வாறு சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 41 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாகவும், குறித்த நபர் ஜாழ் பெருமாள் கோயிலில் கணக்காளராக பணியாற்றி வந்ததாகவும், இந்த சூழ்நிலையில் கடந்த 3 மாதமாக அவர் தனியாக வீட்டிலே வசித்து வந்ததாகவும், இவ்வாறான பின்னணியில் தான் அவர் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது வெளியாக இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் இளைஞனின் விரல் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. குறித்த கொக்குவில் பகுதியில் இருக்கின்ற கடையொன்றின் களஞ்சிய சாலையின் பொறுப்பாளராக இளைஞன் பணியாற்றி வந்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் மோட்டார் சைக்கிளில் சென்ற வாள்வெட்டு குழுவினர் அவர் மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவரது விரல் துண்டாடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு விரல் துண்டிக்கப்பட்ட நிலையில் குறித்த இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்த நிலையில் குறித்த களஞ்சிய சாலையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை அடிப்படையாக வைத்து குற்றவாளிகளை இனம் கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து வாள்வெட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தற்பொழுதும் இவ்வாறு ஒரு கொடூர சம்பவம் பதிவாகி இருக்கின்றமை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, நான் வடக்கு மாகாணத்தை ஆளுகின்றவன், எனக்கு இந்த நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியதாக ஜாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற இணையதள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஊடக வலையமைப்பின் ஒரு அங்கத்துவமான ஊடகம் ஒன்று இவ்வாறு செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதிலே வரவு செலவு திட்டம் மீதான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஜாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள், நான் வடக்கு மாகாணத்தை ஆளுகின்றவன், நான் ஒரு கட்சி தலைவர், எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும், நான் பேசுகின்ற போது அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எமது பகுதியில் வாள்வெட்டால் பலர் துண்டாடப்படுகின்றார்கள், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது தொடர்பாக பேசுவதற்கு தான் அவர் முனைந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் இவ்வாறு பேசியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்குவாரி எனப்படுகின்ற பகுதியில் அமைந்திருக்கின்ற வீடொன்றில் குழந்தை மாத்திரைகளை உட்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெற்றோர்களால் பாதுகாப்பற்ற முறையில் மாத்திரைகள் வைக்கப்படும் நிலையில் 1.5 வயதான குழந்தை அந்த மாத்திரைகளை உட்கொண்டதாகவும், அதன் தொடர்ச்சியாக அந்த குழந்தை மாங்குளம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாகவும், அதன் பின்னராக குறித்த குழந்தை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக மாற்றப்பட்டதாகவும், இருந்தபோதும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் முல்லைத்தீவிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெற்றோர் பாதுகாப்பற்ற முறையில் மாத்திரையை வைத்ததால் அதை அந்த 1.5 வயது குழந்தை உட்கொண்டிருக்கின்றது. இதனால் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது தொடர்பாக பெற்றோர்கள் அவதானமாக இருங்கள். தொடர்ந்து வடக்கு மாகாணத்தில்
அதாவது வவுனியாவிலாக இருக்கட்டும், யாழ்ப்பாணத்திலாக இருக்கட்டும், மரத்திலிருந்து விழுந்து உயிரிழப்பது, மின்சாரம் தாக்கி உயிரிழப்பது, அதனை தாண்டி இவ்வாறான சம்பவங்களும் பதிவாகிக் கொண்டே இருக்கிறது. பெற்றோர்கள் மிக மிக கவனமாக இருங்கள். மற்றொரு செய்தியாக கொழும்பிலே ஒரு கொலை சம்பவம் ஒன்று பதிவாகிய தொடர்பாக அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கொழும்பு வத்தலை பகுதியில் கடந்த 27ஆம் தேதி வீடொன்றிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் சில நாட்களாக வீட்டு உரிமையாளரை காணவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வத்தலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வத்தலை பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உட்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் அந்த இடத்திற்கு சென்று வீட்டை உடைத்து சோதனை மேற்கொண்ட நிலையில் அங்கு சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. அது குறித்த வீட்டின் உரிமையாளரின் சடலம் என்று கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு மீட்கப்பட்ட சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக ராகம வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அதன் பின்னர் ராகம வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாக இருந்தது. அதிலே குறிப்பிடப்பட்டிருந்த விடயம் கூதிய ஆயுதத்தினால் கழுத்தில் தாக்கப்பட்டு குறித்த நபர் மரணித்திருக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது முச்சக்கர வண்டி சாரதி தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த முச்சக்கர வண்டி சாரதி அழைத்து அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். அதன் பின்னர் முச்சக்கர வண்டி சாரதி ஒரு இளைஞன் தொடர்பான தகவலை கூறியிருக்கின்றார். அதற்கு பிறகாக 22 வயதுடைய இளைஞன் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தங்க ஆபரணங்களுக்காக அவரை கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. அதை தவிர கொலை செய்யப்பட்ட வர்த்தகரும் அந்த இளைஞனும் நெருங்கிய பழக்கம் என்றும் இவ்வாறான பின்னணியில் தான் அந்த கொலை சம்பவம் தங்க ஆபரணத்திற்காக இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. குறித்த கொலை சம்பவம் கடந்த 19ஆம் தேதி இடம்பெற்ற நிலையில் கடந்த 27ஆம் தேதி தான் அவரது சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. தற்பொழுது கைது செய்யப்பட்ட இளைஞன் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக கணையமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக 9க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதனை தாண்டி இந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி, அதாவது இந்த சம்பவத்தின் மூளையாக செயற்பட்ட துப்பாக்கியை கொண்டு போய் உள்ளே கொடுத்த இசாரா செவ்வந்தி எனப்படுகின்ற பெண் தொடர்பாக கடந்த சில தினங்களாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகின்றன. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் இசாரா செவ்வந்தி தொடர்பான தகவலை தெரிவிப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருந்தார். இவ்வாறான பின்னணியில் தற்பொழுது இசாரா செவ்வந்தி தொடர்பான தகவல்களை வழங்குபவர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2 லட்சம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர அவர் தொடர்பான தகவலை வழங்குகின்ற பொருட்டு அவர்களின் தகவலும் பாதுகாக்கப்படும் என்கின்ற தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இசாரா செவ்வந்தி தொடர்பாக தற்பொழுது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். இசாரா செவ்வந்தி எங்கே இருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் பல யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சில ஊடகங்களாக இருக்கட்டும், இசாரா செவ்வந்தி தொடர்பாக அந்த வீடியோக்கள் ஓடுது என்பதற்காக பல போலியான தகவல்களை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை இசாரா செவ்வந்தி தொடர்பாக போலீஸ் தரப்பிலோ அல்லது பாதுகாப்பு தரப்பிலோ அல்லது இலங்கை அரசாங்கம் தரப்பிலோ பெரிய அளவில் எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஊடகங்களும் சில யூடியூபர்ஸும் அவர்கள் பாட்டுக்கு பல தகவல்களை கூறிக்கொண்டு செல்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.